ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. வைகுண்ட ஏகாதசி திருவிழா டிசம்பர் 23ஆம் ஜனவரி 1ஆம் வரைக்கும் எல்லா பெருமாள் கோயிலையும் சிறப்பாக கொண்டாட இருக்குது. அதில் நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவுக்காக ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இதில் 4 வழியில் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. டிசம்பர் 23ஆம் ஜனவரி 1ஆம் வரைக்கும் 4 வழிகள் சொல்லியிருந்தாங்க. இந்த 4 வழிகளை தவிர வேறு எந்த விதத்துலையும் சாமி பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 300 ரூபா சிறப்பு வழி தரிசனம், அதுக்கப்புறம் விஐபி பிரேக் தர்ஷன், அது 10,000 டிக்கெட் மூலமாக பார்க்குறது, அதுக்கப்புறம் டோனர்ஸ் நன்கொடை கொடுத்து அதன் மூலமாக சாமி தரிசனம் பண்ணுற டோனர்ஸ் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி டிக்கெட் அப்படிங்கிற ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட். இந்த 4 வழியில் தான் சாமி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஆன்லைனில் எல்லாமே 3 ஓப்பன் ஆகிடுச்சு. 300 ரூபா டிக்கெட்டு, விஐபி பிரேக் தர்ஷன், டோனர்ஸ், இது 3மே வந்து ஆன்லைனில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது ஒன்று தான், டேரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது. வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 23ஆம் 1ஆம் வரைக்கும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைகுண்ட துவாரம் வழியாக வெளில வர்றது. இதற்கான வழி வந்து இனிமேல் டிக்கெட் வாங்காதவங்களுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட்டு பார்த்திங்கன்னா, கீழ் திருப்பதியில் 22ஆம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 10 இடத்துல 100 கவுண்டர் மூலமாக அந்த டிக்கெட்டுகள்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 42,500 டிக்கெட்டு ஒரு நாளைக்கு கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் இந்த 10 நாளில் 4,25,000 பேர் இந்த ஃப்ரீ தர்ஷனில் மட்டுமே சாமி பார்க்க போகிறாங்க. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 42,500 பேர் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து 100 கவுண்டர் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த இடங்கிறது இது வரைக்கும் இன்னும் அறிவிக்கலைங்க. எப்போ அப்டேட்ஸ் வந்தாலும் உடனே எங்கள் சேனலில் அதை பற்றின அப்டேட்ஸு உடனே போடுறோம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து 22ஆம் முடியுது, 22, 23 முடியும். அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் லீவு வரும். ஜனவரி 1ஆம் வரைக்கும் எல்லாருக்கும் லீவு. இந்த லீவில் திருப்பதி போகலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி டிக்கெட் எடுக்கலைங்கிற பட்சத்தில் கீழே திருப்பதியில் போயிட்டு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினா மட்டும்தாங்க சாமி பார்க்க முடியும். நார்மலாக டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. கீழே திருப்பதியில் டிக்கெட் வாங்கினா மட்டும்தாங்க நீங்கள் சாமி பார்க்க போகலாம். கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு தாராளமாக பஸ்ஸில் வரலாங்க. பஸ்லேயோ கார்லேயோ உங்கள் ஓன் வெஹிக்கிளில் எதில் வேணாலும் வரலாம். அங்கே உள்ள புஷ்கரணி, மற்ற கோயில்கள், ஸ்ரீராமர் பாதம், பாபநாசனம், அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனால் சுவாமி தரிசனத்துக்கு மட்டும் அலௌடு கிடையாதுங்க. டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலௌடு. ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பிளான் பண்ணிங்க. ஆஃப் லீவு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால அங்கே வர மாதிரி இருந்தால் கீழே திருப்பதியில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் கீழே திருப்பதியில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் தங்குற மாதிரி தான் இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி 23ஆம் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 21ஆம் நைட்டே நீங்கள் வந்து கீழே திருப்பதியில் தங்குறதுக்கு பிளான் பண்ணிங்க. 21ஆம் நைட்டு கீழே திருப்பதியில் தங்குனீங்கன்னா, 22ஆம் காலையில் எத்தனை மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அது எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்களோ விடிய காலையிலே கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ஸ்லாட்டடு சர்வர் தர்ஷன் தான். டைமிங் போட்டு தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்கு நீங்கள் மேலே போனால் போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து கீழே திருப்பதியில் டிக்கெட் எடுத்தால் தான் அடுத்த நாள் காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் இது டிக்கெட் மேக்ஸிமம் இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, நடைபாதை இருக்குது பாருங்கள். அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை, 2 நடைபாதையிலையும் தாராளமாக சாமி நடந்து போகலாம். ஆனால் இதில் அங்கே கொடுக்குற டிக்கெட் திவ்ய தர்ஷன் டிக்கெட்டு அந்த 10 நாளைக்கும் கிடையாது. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போகும்போது டிக்கெட் கொடுப்பாங்க, அதை வச்சு சாமி பார்க்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு கிடையாதுங்க. அங்கேயும் வந்து எந்த தரிசன டிக்கெட்டும் கிடையாது. நீங்கள் அந்த வழியை நடந்து போகலாம். நார்மலாக பஸ்ஸில் காரில் போகிற மாதிரி அலிப்பிரி நடைபாதை வழியாகவும் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாகவும் போகலாம். ஆனால் அதுக்கான திவ்ய தர்ஷன் டிக்கெட்டு இந்த 10 நாளைக்கு கிடையாது. வேறு எந்த சேவைகளுமே பார்த்திங்கன்னா இந்த திருமலையில் இந்த 10 நாளைக்கு அலௌடு இல்லைங்க. எதுக்குமே வந்து ஆன்லைன் புக்கிங் கொடுக்கல. ஆஃப்லைன் புக்கிங்கும் இதுக்கு கிடையாதுங்க. இந்த 4 வகையில் மட்டும்தான் சாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த 4 வகையிலையும் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது வைகுண்ட துவாரம் வழியாக வெளில வரலாம். இதுதான் அந்த 10 நாளைக்கான டீட்டெயில்ஸு. இதில் கீழே திருப்பதியில் எங்கே டோக்கன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எஸ்எஸ்டி டோக்கன் வந்து விஷ்ணு நிவாசம், அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், அப்புறம் கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி, இந்த 3 இடத்துலையும் எஸ்எஸ்டி டோக்கன் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் இருக்குது. அந்த இடம் இப்போ வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் இந்த 2 இடத்துல மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது தவிர நடந்து போகிற பக்தர்களுக்காக அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகிற பக்தர்களுக்காக பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அநேகமாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. 10 கவுண்டரில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் அதுவும் சேர்த்துருவாங்க. இன்னும் எத்தனை இடத்துல கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இன்னும் வரல. வந்துச்சுன்னா எந்தெந்த இடங்களில் கவுண்டர் போடுறாங்க, அது மாதிரி எத்தனை கவுண்டர் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு தொடர்ந்து நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணுறோம்.
இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3லேயும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. டிடிடியில் வர்ற அப்டேட்ஸை தொடர்ந்து எங்கள் சேனலில் இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக அப்டேட் பண்ணுறோம். சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான கீழே கொடுக்குற டிக்கெட்டு, கீழே திருப்பதியில் கொடுக்குற டிக்கெட்ஸு, அதுக்கான கவுண்டர்ஸு, எந்த இடத்துல கவுண்டர்ஸ் வைக்க போகிறாங்க, எத்தனை மணிக்கு இந்த டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தொடர்ந்து டிடிடிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண எங்களோட சேனலில் தொடர்ந்து அதை அப்டேட் பண்ணுறோம். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்க நண்பர்களுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.